வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் தனியாத்தூளையும் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், ஒரு அரை எலுமிச்சை பழத்தை அப்படியே பிழிஞ்சு விட்டுடலாம், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம நெத்திலி மீன்களை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். வாஷ் பண்ண நெத்திலி மீன்களை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவாவில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச நெத்திலி மீன் துண்டுகளை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடலாம். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு டீப் ஃப்ரை பண்ணிடலாம். டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மொறுன்னு வறுத்துடலாம். இந்த மாதிரி வறுத்து முடிச்சிட்டோம்னா நம்மளோட நெத்திலி மீன் 65 சூப்பராக ரெடி ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.